சுடிதார்ல பாப்பா வைக்கிறதுக்கான சிம்பிளான டிப்ஸ் சொல்லவா? சுடிதாரோட நெக்ல வந்து ஸ்டிஃப்க்கு கிளாத் கொடுத்துட்டோம் நாங்க ஃபர்ஸ்டே. இப்போ வந்து நாங்க வந்து அதுல பாப்பா வைக்க போறோம். இப்போ அந்த பாப்பா வைக்கும் போது கிளாத் வந்து இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா பாலை வந்து இப்படி சுத்துங்க. ஸோ இதை ஃபுல்லா ரவுண்ட் பண்ண வேணாம். இப்படி சுத்தும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தப்பமா வராது. ஸோ இதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து லைனா வச்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு கேப்ல வேணும் பாப்பப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு லைனா தள்ளி தள்ளி கரெக்டா வச்சுக்கோங்க. சொன்ன டிப்ஸ் இதுதான். இப்ப பால்ஸ் தைச்சிட்ட பின்னாடி அந்த கிளாத்தை வந்து நல்லா பரவலா விரிச்சு வச்சு ரொம்ப தடிமனா வராம இருக்கிறதுக்கு, தடிமனா தப்பமா வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிசுரெல்லாம் வந்து உள்ள போயிடும், உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. பரவலா ஸ்டிச் போட்டாச்சு. இப்ப போட்ட பின்னாடி இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப தப்பமா வராது. தப்பமானா நிறைய பேருக்கு என்னோட ஸ்லாங் புரியுறது இல்லை. ஸோ தடிமனா வந்து வராது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா. பிளவுஸோ இல்லை சுடியோ ஸ்டிச் பண்ணும் போது பாப்பப் மேல குதிரை வந்து நகராது சரியா. அப்போ வந்து பின்னாடி ஒரு விரலை விட்டு லைட்டா இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நல்ல குதிரை வந்து ஈஸியா நகரும். பாப்பப் பிளவுஸ் வந்து மேல் ஸ்டிச் போடுறோம். உங்களுக்கு ஒரே இடத்துல தப்பம் வரல, ஈஸியா வரும். உங்களுக்கு அந்த தடிமானமா இருக்கிறதெல்லாம் வரவே வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி பாப்பப் ரெடி பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேயில் அடிக்கும் போது அந்த தடிமான இதெல்லாம் வராது, ஊசி உடையாது. ஸோ ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு சுருக்கு இல்லை உங்களுக்கு. ஃபினிஷிங் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ அழகா ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு சுருக்கு இல்லை, கழுத்து வந்து இழுக்கல. ஸோ பாலுக்கும் கேப்பும் கரெக்டா இருக்கு. ஸோ பால் வந்து நீங்க இந்த மாதிரி பாப்பப் வந்து இந்த மாதிரி சுத்தும் போதுதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றீங்க, இப்படி போட்டு நல்லா சுத்திடுறீங்க. அந்த மாதிரி சுத்தாம சும்மா ஒரு ரவுண்டுக்கு மட்டும் சுத்திட்டு ஸ்டிச் பண்ணும் போது அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்ல இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களால கொடுக்க முடியும்.